ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஸ்டேண்டிங்ஸோட சீசன் 5க்கு ஒரு குட்டி டீசர் விட்டுருக்காங்க. வெறும் 30 செகண்ட் தான் இருக்கும். மான்டேஜாக போட்டு ஏமாற்றிட்டாங்க. பட் இந்த காமிச்ச அந்த 30 செகண்டுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் என்ன மாதிரி கதை அமைய போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ். ஸோ இப்போதைக்கு இந்த சீரீஸ் அவங்க 3 வால்யூமே பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் நவம்பர் 26ம், செகண்ட் வால்யூம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்போவும், அண்ட் தேர்ட் வால்யூம் டிசம்பர் 31 வரப்போகுது. ஸோ அநியாயம் பண்ணுறாங்க. இது 3 வால்யூம் பிரித்து சாவடிக்கிறாங்க. ஒரு நாளில் விட்டுருக்கலாம். பட் இது 3 வால்யூம் பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு கொலைப்படாதீங்க. ஸோ என்ன கம்ஷன் பார்த்துடலாம் டீசரில். ஆக்சுவலி ஓப்பனி நம்ம வில்லோட அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு ராத்திரி என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எக்ஸாக்ட் நம்ம வில் தொலைஞ்சு போன அந்த நைட்டை குறிக்குது. அந்த நைட் அப்படியே ஆப்ஷனல் ஃப்ரிட்ஜ் ஆகிடுச்சு. வில் எப்போ தொலைஞ்சு போனாரோ ஸோ அப்போ அதே டேட் அண்ட் டைம் அப்படியே ஆப்ஷன் உடஞ்சி போச்சு. அதை நிமிஷன் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பாருங்களேன், வில்லோட அம்மா அண்ட் வில் போட்டுருக்க ட்ரெஸ் பாருங்களேன். இது எக்ஸாக்டான வில் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. வில் வந்து எல்லாருமே ஓடுங்க ரன் அப்படின்னு சொல்லும் போதுமே எக்ஸாக்டாக ஒரு ப்ளூ ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அண்ட் மைக்கேல் டீம் வந்து நிற்கும் போது பின்னாடி நம்ம வில்லோட அம்மா நம்ம வில்லை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வில் போட ட்ரெஸ்ஸுமே ப்ளூ கலர் தான். ஸோ பாசிபிள் இந்த எல்லா சீக்வன்ஸுமே பேக் டு பேக் நடக்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வில்லோட அம்மா வில்கிட்ட பேசிகிட்டு இருக்க வகையில் வில்லுக்கு ஏதோ விஷயம் மைண்டில் தாட் ஆகி வில் ஓடுங்கன்னு சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் மைக் டீம் வர மாதிரியும் அண்ட் மிகப்பெரிய கிரீச்சர் பூமி பொந்த வரமே காமிக்கப்படலாம். ஸோ எல்லா சீக்வன்ஸுமே பேக் டு பேக் நடக்கும்போது காமிக்கப்படலாம். எப்படி பாருங்களே, ஒரு சோல்ஜரை அடிபட்டு கிடப்பாரு. இதே சோல்ஜர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிரவுண்ட் வாஷர் வந்து கூட நிற்பாங்க. ஸோ எல்லா சீக்வன்ஸுமே பேக் டு பேக் நடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம் கைஸ். அண்ட் நம்ம வில்லோட அம்மா கையில் மிகப்பெரிய ஆக்ஸ் வச்சுக்கிட்டு வேணா வாங்கடா, அந்த கோட்டத்தன் எவ்வளோ வரீங்களா, தலையை வெட்டு வேண்டாம் அப்படின்னு பயங்கர கோத்தோடு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே நிற்கிறது நம்ம ராபின். இவங்க ராபின் தான். அண்ட் இவ கன்ஃபார்ம் எரிக்கா. அண்ட் மேல் நிற்கிறது பாசிபிளி ட்ரேக்காக இருக்கலாம், இல்லைனா நம்ம லூக்காஸாக இருக்கலாம். யாருன்னு கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இந்த கேரக்டர் பாசிபிளி வில்லாக இருக்கலாம். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா பார்க்க வில் மாதிரி இருக்காரு, ஸ்டீவ் மாதிரி இருக்காரு. பட் பாசிபிளி வில்லாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு மாட்டுக்கோட்டை மாதிரி தெரியுது. சுற்றி ஏதோ ஒரு மாட்டுக்கோட்டை நின்றுருக்காங்க. அண்ட் டோர் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. யாரா உள்ளே வர போகிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க பயத்தோட. ஸோ பாசிபிளி இது ஒரு மிகப்பெரிய டெமோ டாக் அப்படி இருக்கலாம். இதெல்லாம் இன்னொரு மிகப்பெரிய கெச்சாக இருக்கலாம். பட் வில்லோட அம்மா எவன் வந்தாலும் என்ன தாழ்ந்துனா போகணும் அப்படின்னு அவங்க பயங்கர கோத்தோடு அந்த ஆக்ஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. பட் என்னன்னா தெரியல. ஃபஸ்ட் இந்த எபிசோட் இந்த டர்ன்போ ட்ராப்பாக இருக்கலாம் காமிக்கப்பட்டிருக்கும் சொல்லி அந்த எபிசோடாக இந்த எபிசோட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க ட்ராப்பில் மாட்டுறாங்களா இல்லை ட்ராப்பில் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் மைக்கோட அம்மா காமிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம கேரன் வீலர். அவங்க தன்னோட பொண்ணான ஹாலி வீலரை ஏதோ கட்டி பிடிச்சிட்டு வந்து பயப்படமாக காமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கண்ணில் பாருங்களே, அவங்க கண்ணோட ரிஃப்ளெக்ஷனில் ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. வீடு தீப்பூச்சி தான் தெரியல. அண்ட் இந்த எபிசோட் எக்ஸாக்டாக த வேனிஷிங் ஆஃப் டேஷ்னு போடப்பட்டிருக்கோம். பாசிபிளி அது வேனிஷிங் ஆஃப் ஹாலிவுட்டாக இருக்கலாம். ஏன்னா பிகின்ஸ்லையுமே நம்ம ஹாலிவுட் யாச்சும் வரமே காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி இந்த எபிசோட் வந்து த வேனிஷிங் ஆஃப் ஹாலிவுட்டாக இருக்கலாம். ஸோ ஹாலிவுட்டை தேடி போகிற ஒரு எபிசோடாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். அண்ட் நம்ம மேக்ஸ் இன்னமும் அவங்க உடம்பு சரியில்லை. அவங்க இன்னமும் கோமாவில் தான் இருக்காங்க. இன்னமும் அவங்க உடம்பு சரியில்லை. பக்கத்தில் நம்ம லூக்காஸும் இருக்காரு. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அங்கே ரேடியோ இருக்கும். நம்ம மேக்ஸ் பக்கத்தில் ரேடியோ காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மேக்ஸுக்கு பாட்னா ரொம்ப ஊசரு. ஏன்னா நம்ம உயிரையும் காப்பாற்றிருக்கோம். பாட்டை போட்டு தான் நம்ம மேக்ஸை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு ஸ்கெட்ச் ட்ராயிங் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கெட்சில் வரையப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் தெரியாது. லூக்காஸும் நம்ம மேக்ஸ் இருக்காங்க. ஏன்னா லூக்காஸோட முடி எக்ஸாக்ட் அந்த ஸ்கெட்ச் ட்ராயிங்கில் காமிக்கப்பட்டிருக்கு. இதை வாழ்ந்து நம்ம லூக்காஸாக இருக்கலாம். பட் இன்னமும் நம்ம மேக்ஸ் சரியாகலை. அண்ட் அது கஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம ஐகானிக் டியோ நம்ம ஸ்டீவன் ஜஸ்டின் 2 பேருமே இப்போதைக்கு ஒன்றா இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. மூஞ்சில் பயங்கரமாக அடி விழுந்துருக்கு. இங்கே அவங்க ஃபேஸை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி பயங்கர அடி விழுந்துருக்கு. இது சமத்தியாக சில்லறை வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை வந்திருக்காங்க. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, கையில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டீவோட கையில் இது ஒரு மிஷின் இருக்குது. இது பாசிபிளி இந்த பாம் ஆக்டிவேட்டாக இருக்கலாம். பாம் ப்ளஸ் பண்ண பாசிபிளி வந்திருக்கலாம். இல்லாது இது வாக்கி டாக்கியாக இருக்கலாம். மற்றவங்களோட கான்டாக்ட் பண்ண அந்த மிஷினாக இருக்கலாம். பட் எதுக்கும் ஆப்சிடோனுக்கு வந்திருக்காங்க. பட் எதுவும் தெரியல. பட் எதையும் வெடிக்க வைக்க வந்திருக்கலாம். இல்லை சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணவங்க வர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம ஹாப்பர் 11 இருக்காங்க. நம்ம 11 பயங்கரமாக கத்துறாங்க, தொண்டை கிளியே கத்துறாங்க. அண்ட் அவங்க மூக்கில் வந்து பயங்கரமாக ரத்தமாக ஊற்றுது.
ஸோ நம்ம 11க்கு பவர் இருக்குது, அவங்களால விஷனை பார்க்க முடியும். ஸோ பாசிபிள் இது ஒரு மிகப்பெரிய விஷனை பார்க்க நினைக்கிறேன். யாராச்சும் இறக்குற மாதிரி நம்ம 11 பார்க்க நினைக்கிறேன். இல்லைனா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வந்து பார்க்கலாம் 11. ஏன்னா அவங்க பயங்கரமாக கத்துறாங்க, அவங்க மூக்கு ரத்தம் ஊற்றுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவங்க பயப்படுறாங்க, 11லையும் பயப்படுறாங்கன்னு வச்சு பாருங்க. ஸோ எந்தளவுக்கு அது த்ரில்லாக இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வால் காமிக்கப்பட்டிருக்கு, பார்க்கவே க்ரீப்பியாக இருக்குது. அதை பார்க்கறது நம்ம 11ம் ஹாப்பர் தான். நம்ம இந்த பொண்ணு போட்டுக்க ட்ரெஸ் தான் பிகெஸ்ட் நம்ம 11ம் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த 2 சேமாக போகுது. ஸோ நிச்சயமாக இது வந்து 11 அண்ட் ஹாப்பர் தான். அண்ட் அவங்க இது ஒரு எக்கு மாதிரி முட்டை மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த முட்டையை உடச்சி நம்ம வெட்டினா வர போகிறாரோ, வெட்டினா ஃபஸ்ட்லி ரிட்டர்ன் தரலாம், கன்ஃபார்மாக வரப்போகிறாரு. எல்லாத்தையும் முட்டையிலிருந்து அவர் புரிஞ்சு வரலாம். இல்லைனா இது ஒரு டெமோ கார்கன், டெமோ டாக், இல்லைனா ஒரு புது கிரியேச்சர், இல்லை நம்ம அந்த ட்ராகன் முட்டையாக இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு முட்டையை பார்க்க வந்திருக்காங்க, இது அழிக்க ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம். ஏன்னா முட்டை மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு, இது சுற்றி எக்கச்சக்க விஷயம் காப்பாற்றுற மாதிரியும் ஒரு வால் இருக்கிற மாதிரியும் ஒரு முட்டை மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்க க்ரீப்பியாக இருக்கும். சொல்லி இந்த முட்டையிலேருந்து ஏதாச்சும் விஷயம் பயங்கரமாக வரலாம். அண்ட் மைக் டீம் வந்து பயந்து பார்க்குறாங்க. கிரவுண்டு மொத்த தரையுமே பிறந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் வெளியே வருது. அண்ட் அங்கே மிலிட்ரி இருப்பாங்க. மொத்த ஹாக்கின்ஸுமே இப்போதைக்கு நாசமாகிடுச்சு. நிச்சயமாக மிலிட்ரி இருந்தே ஆகணும். ஸோ அப்போ மிலிட்ரி இந்த ஹாக்கின்ஸ் மொத்தமாக டேக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அப்போ தான் பூமியை உடச்சிக்கிட்டு பயங்கர விஷயம் வெளியே வருது. அண்ட் இதெல்லாம் சொல்கிறீங்க ட்ராகனாக இருக்குன்னு. நான் வில் வந்து நம்ம மைக்கிட்ட ஒரு டயக்ராம் காமிப்பார். அந்த டயக்ராமில் வந்து 3 தர ட்ராகன் இருக்குன்னு காமிக்கப்பட்டிருக்கும். சரி, ட்ராகனாக இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ட்ராகன் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் பயங்கர வெளியே வந்தது. பசங்களை பாருங்களேன், எம்மகிட்டையும் பாருங்களேன், அந்த பொண்ணை வாயை பாந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு அந்த பொண்ணு வாயை பாந்துருச்சு. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க ஆப்போசிட் இருக்க போது அவங்க எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வில் பயங்கரமாக கத்துறாரு, எல்லாரும் ஓடிருங்க, ரன் அப்படின்னு ஒரு பயங்கரமாக கத்துறாரு. அவர் ஆக்டிங்குமே செம்மையாக இருக்குது. அண்ட் பயங்கரமாக கத்துறாரு. அதோட டீசரை முடிக்கிறாங்க. அண்ட் டீசர் உண்மையிலே நல்லா இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கன்ஃபார்ம் சீரியஸும் இப்படி தான் உண்மையிலே ஆசமாக இருக்கும். பட் பாப்பாங்க எப்படி இருக்க போகுதுன்னு. நீங்கள் எப்படி நினைக்கிற டீசரை பற்றி? எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யாரை வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களை ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டில் bye bye.